மக்களே வணக்கம். நான் இன்னமும் சாகாம தான் இருக்கிறேன் என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் விதமாக யாஹ்யா சின்வர் அல்ஜீரியா தேர்தலில் மறுபடியும் ஜனாதிபதியாக வென்ற அப்டல் மஜீத் டபோனிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, தலைமறைவு வாழ்க்கை நடத்தும் ஹசன் நசரல்லாவுக்கும் வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். எதற்கு என்றால், காசா மக்களை சாகடிக்கும் இயக்கத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கும் ஈரானிய தாதா கோமெனியுடன் இடைத்தரகராக செயல்பட்டு துட்டு வாங்கி தர்றதுக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொள்கிறார். தேர்தலில் குளறுபடி பண்ணி ஜெயித்து விட்டார் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சொன்னாலும் டெபோனிக்கு 84% ஓட்டு அவர் வாங்கிவிட்டாரே. எனவே இண்டி எதிர்ப்பு செல்லாது என்று அங்குள்ள தேர்தல் ஆணையமும் சொல்லிவிட்டது. ஓட்டுச்சீட்டு முறையில் தானே தேர்தலை நடத்தி முடித்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எப்படி ஃப்ராடு பண்ண முடியும்? இவிஎம் மிஷினை வச்சு தேர்தல் நடத்தி இருந்தாலாவது ஃப்ராடு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். குளறுபடி பண்ணிட்டோங்கிற உங்கள் குற்றச்சாட்டில் கொஞ்சமாவது உண்மை இருக்கா ஐயா? பேலட் பேப்பரில் குளறுபடி பண்ணிட்டார்னு சொன்னால் எவனாவது நம்புவானா ஐயா? முதல்ல சரியான கிறுக்கனாக இருப்ப போல் இருக்கு. ஓட்டுச்சீட்டை போய் சந்தேகப்பட முடியுமா? இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியே ஓட்டுச்சீட்டு முறையைத்தான் மறுபடியும் கொண்டு வரணும்னு கொடி பிடிச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஃப்ராடு பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க ஓட்டுச்சீட்டு முறையை திருப்பி கேட்பாங்களா? கொஞ்சமாவது சிந்திச்சு பார்ப்பீங்களா இல்லையா? கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும் ஐயா. கட்சி சின்னத்தை கரெக்டாக பார்த்து கட்டத்தை விட்டு நகராமத்தான சீலை குத்தி இருக்கோம். செல்லாத ஓட்டு ஒன்று கூட இல்லையே, அதை போய் சந்தேகப்படலாமா? முதல்ல அவர் 95.5% ஓட்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் எதிர்கட்சிகள் சந்தேகத்தை கிளப்பியதால் மறுபடியும் எண்ணி பார்த்துட்டு 84% தான் ஓட்டு போலிங் ஆனதா சொன்னோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு குளறுபடி பண்ணி ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் என்னப்பா நியாயம்? ஹமாஸ் தேர்தலை எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி தான் இதையும் நடத்தணும். சந்தேகம் இருந்தால் யாஹ்யா சின்வர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவருடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த தேர்தலே நடந்தது, அது தெரியுமா? அதனால தான் அவரே வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆனாலும் உங்களுக்கு இந்த சந்தேக புத்தி ஆகாதுப்பா. அல்ஜீரியா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே அப்டல் மஜீத் தபோனி மெஜாரிட்டி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காருன்னு சொன்ன அப்புறமும் ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது? காங்கிரஸ் கட்சிக்காரன் மாதிரி நீ பேசக்கூடாது. அவன் என்ன ஒன்று விட்ட உறவா? இண்டி கூட்டணி ஃபார்முலா படி 46.1% ஓட்டு வாங்கின எதிர்கட்சி தலைவர் பெல்ஹாஜி அவர் தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கணும். 10ஆம் கிளாஸ் பாஸ் பெருசா, +2 ஃபெயில் பெருசா? உங்களுக்கே தெரியலையா? இதுக்கிடையில் இஸ்ரேல் சும்மா கிடக்காம குவாசா ஹர்மேல் ஏரியாவில் தாக்குதலை நடத்தி காடுகளில் ஒளிந்திருந்த ஹிஸ்புல்லாக்களை தாக்கி இருக்காங்க. உயிரை காத்துக்கொள்ள ஓட்டம் பிடிச்சிருக்காங்க அவங்க. அந்த ஊர் மக்களும், யோ ஒலிம்பிக் தான் முடிஞ்சு போச்சா, இன்னும் எதுக்கியா ஓடிக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஓ, அடுத்த ஒலிம்பிக்கு பயிற்சி எடுக்கிறீங்களா அப்படின்னும் கேட்டாங்களாம். குண்டடிப்பட்டு கால் கை முடமானா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பீப்புளுக்காக தனியாக, டிசேபிள்டு மக்களுக்காக தனியாக ஒலிம்பிக் வச்சு நடத்துகிறாங்க. அதில் கோல்டு மெடல் சீக்கிரமாக ஈஸியாக வாங்கிடலாம் ஐயா. இப்போல்லாம் டிசேபிள்டு பர்சன் தான் அதிகமாக மெடல் வாங்குறாங்க, அது தெரியுமா? அப்படின்னு ஆறுதலும் கூறினார்களாம் அவர்களுக்கு. பில்டிங்களுக்கு உள்ளே ஒளிஞ்சா குண்டு போடுறீங்கன்னு தான் காட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சோம். அங்கேயே எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா? நிம்மதியாக 4 வாய் ரொட்டி துண்டை கடிக்கிறதுக்கு விடுறீங்களா? அதுக்குள்ளே வந்துடுறீங்களாடா? பெக்கா வேலியில் போய் ஒளிஞ்சா அங்கேயும் வந்துடுறீங்க. கான் யூனிஸ், அல்ரஃபா சிட்டி, காசா சிட்டி, இப்படி ஒன்று விடாமல் எல்லா கோயில்களையும் இழுத்து மூடிட்டீங்க. நாங்கள் எங்கே தான் போகிறது? சிரியாவில் வச்சுருந்த கெமிக்கல் வெப்பன் ஃபேக்ட்ரியும் அடித்து உடச்சிட்டீங்க. லெபனான் நாட்டில் தொடங்கின வெடிகுண்டு ஃபேக்டரியும் மூட வச்சுட்டீங்க. வெடிகுண்டு கலாச்சாரத்தை பரப்பின ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் எல்லாத்தையும் ஊற்றி மூடதுக்கு துடிக்கிறீங்களே. இஸ்லாமியரின் வெடிகுண்டு கலாச்சாரத்தையே அழிச்சிடுவீங்க போல தெரியுது. மனுஷன் உயிர் வாழ ஜீவநாடியாக இருப்பதே வெடிகுண்டு தான் ஐயா. அந்த உயிர் நாடியையே அழிச்சு ஒழிச்சிடுவீங்க போல தெரியுது. வெடிகுண்டை கையில் எடுத்த இந்த கூட்டத்தை அதே வெடிகுண்டுகளாலேயே சோழிய முடிக்கணும்னு நேத்தன்யாகு அண்ணன் சொல்லிட்டாராம. அப்படியா? அவன் ஒரு விஷம், விஷம். யாஹ்யா சின்வரை காசாவை விட்டு வெளியேற விட வேண்டாம். லெபனான், சிரியா, ஜோர்டான், காசா, துருக்கி, எகிப்து என்று 6 முனை தாக்குதலை நடத்தி எவனையும் கொகையை விட்டு நகர விட்டுடாத அப்படின்னு சொல்லிட்டாராம் இந்த நேத்தன்யாகு. பூவாவுக்கு எப்படியும் தவழ்ந்து வெளியே வருவானுங்க, அப்போ வச்சு காய்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவனுங்க மறைஞ்சு ஒளியறதுக்கு எந்த பில்டிங்கும் அங்கே இருக்கக்கூடாது என்று உத்தரவு பறந்துள்ளதாம்.
இஸ்ரேலில்